என் பெயர் ஆர்ஷித். வகுப்பு 9ஆம் வகுப்பு. பள்ளி சாய் வித்யாலயா சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி ஸ்கூல். தித்திக்கும் தேன்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கங்கள். எதிர்காலம் பேய்குளத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமிழ் புரிந்திட நடுவர் அவர்களே, வருகால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, நண்பினிய மாணவ செல்வங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, பையகமே வானகமே, என்னை வாழ வைத்து நல்லகமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்கள் ஆகட்டும் என்று கூறி, பல்வேறு வளர்ச்சிகள் வந்தும் இன்றைய சமூகத்தின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக தான் உண்டு. இன்றைய சமூகமோ ஆடம்பரத்தின் திசையில் மிகவும் வேகமாக சென்று அடிப்படை விஷயங்களை மறந்து விடுகிறது. அவ்வாறான இன்று சமூகத்தை பற்றி ஒரு கவிதையை காண்போம். அறியாமை தெரியாமை நீங்கி நாகரிகங்கள் பல ஓங்கி உலகில் தினம் பல நாகரிகத்தின் தேடு. சுருக்கமாக சொன்னால் சுயநலத்தின் சூழல். சமுதாயத்தின் எண்ணமோ பணத்தின் திசையில், இளைய சமுதாயமோ ஆடம்பரத்தின் திசையில், தீய எண்ணங்கள் வலைதள விசையில் வழிகாட்டால் இன்று வாடல். இதற்கு காரணமாக இன்றைய சமூக சூழல். மொழியாலும் இருந்தாலும் வேறுபட்டிருக்கும் நாம் மனதால் ஒன்றுபட்டால் புதிய சமுதாயம் படைப்போம். மனிதன் படைத்த இந்த மதத்தால் எத்தனை அழிவுகள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை உணர்ந்தார். இயற்கைக்கு மாறான வாழ்க்கை, இதை உணர்ந்து எத்தனை புது புது நோய்கள். இதை உணர்ந்து இயற்கைக்கு மாறான வாழ்க்கையை வாழ்ந்து இயற்கையை பாதுகாப்போம். புதிய சமுதாயம் படைப்போம். உலகமே என் நாடு, உலக மக்கள் என் உறவு என்ற உயரே நோக்கில் செயல்பட்டால் அன்பு நிறைந்த உலகை படைத்து புதிய சமுதாயம் படைப்போம் என்று இன்றைய அறிவுமிக்க பள்ளி மாணவர்களாகிய நாங்கள் புதிய சமுதாயம் படைப்போம் என்று உறுதி கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.